ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பரான குழந்தை கொஞ்சம் கோல்டாக இருக்குது, அதனால் கொஞ்சம் கஷாயம் வைக்கலான்னு. இன்றைக்கி தும்பப்பூ வச்சு தான் நம்ம கஷாயம் தயாரிக்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஈஸியாக நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நிறைய கோல்டு, சளி, இருமல் எல்லாத்துக்குமே சூப்பராக வேலை செய்யும். தும்பப்பூ பறிச்சிக்கலாம். பறிச்சிட்டு அதை நம்ம கஷாயம் மாதிரி குழந்தைக்கு கொடுக்கலாம். இதில் நிறையவே பெனிஃபிட் இருக்குது. ஆனால் ரோட்லேயே நிறைய கிடைக்கும். அதை எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். கழனி ஓரம்லாம் நிறையவே இருக்கும், ஆனால் நம்ம பயன்படுத்த மாட்டோம். நம்மளுக்கு குழந்தைக்கு இப்போ கொஞ்சம் கோல்டாக இருக்குது அப்படின்றதுனால கொஞ்சம் தும்பப்பூ பறிச்சிட்டு கஷாயம் போடலான்னு சொல்லிட்டு பறிச்சிட்ருக்கேன். தும்பப்பூவில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. தலை பாரத்துக்கு, அதுக்கப்புறம் என்னென்னா தொண்டை வலி, கோல்டு, அதுக்கப்புறம் நுரையீரல் சம்மந்தப்பட்ட அந்த மாதிரி கோல்டு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் இந்த தும்பப்பூ சூப்பராக வேலை செய்யும். இது என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் தீபாவளிக்கு எண்ணெய் வச்சு தலை குளிப்போம்ல, அப்போ என்ன பண்ணுவோம், இந்த தும்பப்பூவை எண்ணெய் காசும்போது இந்த தும்பப்பூவும் ஒரு 4 இலை 5 இலை போட்டுருவோம். கொஞ்சம் பச்சரிசியும் அதில் சேர்த்து, கொஞ்சம் வேப்பிலை, கொஞ்சம் துளசி எல்லாத்தையும் காசிட்டு, எண்ணெய் காசிட்டு உச்சம் தலையிலேருந்து கால் வைக்க ஃபுல்லாக எண்ணெய் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் குளிப்போம். அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு கோல்ட் ஆகாத இருக்கும். இந்த தும்பப்பூ ரொம்ப சூப்பரான பெனிஃபிட் இருக்குது. அதை எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்ம வெளியே பிரிச்சுட்டு வரோம்ல, நம்ம வீட்டில் வச்சில்ல, அதனால் எடுத்துகிட்டு நல்லா 1க்கு 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியை சூடு பண்ணிவிட்டு அதில் 2 தும்பப்பூ போட்டுடுங்க. எத்தினி பறிச்சிட்டு வந்தீங்கன்னா ஒரு 20 அந்த பூவை போட்டுட்டு நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா கொதிக்கும் போது நம்மக்கிட்ட தூதுவளை எங்கள் வீட்டில் இருக்குது, அதனால் தூதுவளை ஒரு இலை போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு மிளகு தூள், ஒரு சிட்டிகை தான் போட போகிறோம். ஏன்னா குழந்தைக்கு கொடுக்கும்போது காரம் அடிக்கக்கூடாதுல, அதனால் கொஞ்சம் சிட்டிக்கு அளவு நம்ம போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் ஜீரகம், அதுக்கப்புறம் சோம்பு, ஃப்ளேவருக்காக கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். புதினா இலை இருந்துச்சுன்னா ஒரு புதினா இலையும் போட்டுக்கலாம். இது ரொம்பவே நல்லா இருக்கும். ஆனால் குடிக்கிறதுக்கு ஒரு காரமும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. நல்லா டீ குடிக்கிற மாதிரி நல்லாயிருக்கும். இது டேஸ்ட்டு, ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். நல்லா கொதித்த உடனே என்ன பண்ணோம், நான் அதை ஃபில்ட்ரு பண்ணி நம்ம பெரியவங்களாக இருந்தால் கொஞ்சம் சுட சுட குடிச்சிக்கலாம். சின்ன குழந்தை சூடாக குடிக்க மாட்டாங்க, கொஞ்சம் ஆற வச்சு குடிக்கலாம். நீங்கள் எப்போவுமே தும்பப்பூ இந்த மாதிரி இலை கூட தும்பப்பூ இலை என்னென்னா அரைச்சி அதை தொண்டைக்கு போடுவோம். தொண்டைக்கு போடும்போது நல்லாவே தொண்டை வலி அதெல்லாம் குப்பைமேனி போடுவோம். தொண்டை வலினா குப்பைமேனி போடும்போது இதுவும் 2 இலை வச்சு நீங்கள் அரைச்சி தொண்டைக்கு போடலாம். த்ரோட் பெயின் இருக்கவங்க இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தும்பை இலையில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. உங்களுக்கு போய் தும்பை இலைன்னு போட்டிங்கனாலே அதோட பெனிஃபிட் எல்லாமே நம்மளுக்கு காட்டும். இதை நிறைய தைலமாகவும் தயாரிக்கிறாங்க, நிறைய விஷயங்கள் தயாரிக்கிறாங்க. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியல, இப்போ தான் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, தெரிஞ்சுக்கிட்ட நல்ல விஷயம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் புதுசாக போடுற வீடியோஸை நீங்கள் பார்க்க முடியும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.